إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று உரித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று ஏகவல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாகவும் இவ்வுரை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையை கழிக்கின்ற விதத்தில அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். எதையெல்லாம் பாவம் அதில் நுழையக்கூடாது என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எச்சரித்திருக்கிறாங்களோ அதிலிருந்து தவிர்த்து நடந்து கொள்ளணும். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சில எச்சரிக்கைகளை விடுத்து ஒவ்வொரு பாரதூரத்தின் விளைவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. அதுல மிகப்பெரியதான் பெரிய பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை, ஒரு பாவத்தை பெரிய பாவம் என்று நாங்கள் விளங்குற நேரத்தில் இஸ்லாம் அதில் பல அடையாளங்களை சொல்லி இருக்குது. அந்த அடையாளங்கள் எங்களுக்கு விளங்கி கொண்டால் நாங்கள் செய்கிறது பெரிய பாவம் என்ற அந்த விஷயத்தை எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அப்படி பார்க்குற நேரத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்தெந்த பாவங்களை குறித்து நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு நரகம் ஈக்குது, உங்களுக்கு இம்மையில இந்த உலகில தண்டனை ஈக்குது, அதை போல மறுமையில தண்டனை ஈக்குது என்று, அல்லாஹ்ட வேதனை ஈக்குது, அதாபிக்கிறது என்று, அல்லாஹ்ட லானத் ஈக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய லானத் ஈக்குது என்று எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ அது எல்லாம் பெரிய பாவம். அதை போலத்தான் ஷைத்தானை குறித்து நீங்க இந்த செயலை செஞ்சீங்க என்றால் நீங்க ஷைத்தான விட்ட தோழன் என்றோ அல்லது ஷைத்தானுடன் சம்பந்தப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால் அதையும் பெரிய பாவமாக எங்களுக்கு காணலாம். அந்த வகையில தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல லைஸமின்னா ஒரு சில ஆட்களை குறிச்சு இவங்க எங்களை சார்ந்தவங்க இல்ல, இவங்க எங்கட அந்த சுன்னத் எங்கட வழிமுறையை பின்பற்றுவவர்கள் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன விஷயங்களை நபிகளார் சொல்லி இருக்கிறாங்களோ அதில் அதிகமானது அது பெரும் பாவங்களை சார்ந்திருக்கிறதை பார்க்கலும்.
அப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை சார்ந்தவங்க இல்ல, என்னை சார்ந்தவர் அல்ல, இந்த மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல என்று என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களோ அதை நாங்க தெரிஞ்சிருக்கணும். ஏண்டால் எங்களோட வாழ்க்கையில அறிஞ்சும் அறியாமலும் அந்த விஷயத்துல நாங்க நுழைஞ்சிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்க செய்யற சின்ன சின்ன பாவங்களை மாறி இல்ல பெரிய பாவம். பெரிய பாவம் என்பது நாங்க சில நேரம் நினைச்சு கொண்டு இருக்கேனும், அது சின்ன பாவமாக அற்பமாக நினைச்சு கொண்டு இருக்கேனும். ஆனால் அல்லாஹ் இடத்துல அது மிகப்பெரிய பாவமா இருக்கும். நாங்க அல்லாஹ்ட்ட தௌபா கேட்காம நான் இந்த பாவத்திலிருந்து விட்டு விடுகிறேன், என்ன மன்னிச்சிரு அப்படி உறுதி பூண்டி அவன் தௌபா செய்யாம அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அல்லாஹ் மன்னிப்பு தர மாட்டான். அப்படியான விஷயங்கள்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள்ல இந்த குத்பால பார்க்க நினைக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைஸ மின்னா எங்களை சார்ந்தவங்கள் இல்ல, மன் லதமல் ஹுதூத வஷக்கல் ஜுயூப வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. நபிகளார் சொன்னாங்க, யாரே ஒரு கவலை ஏற்பட்ட நேரத்தில் அல்லது மரணங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அவங்களோட கன்னத்துல அடிச்சு கொண்டு அதை போல அவங்களோட ஷாக்குகளை கிழிச்சு கொண்டு அதே போன்று ஜாஹிலியத்து வார்த்தைகளை கொண்டு அழைச்சு கொண்டு இருக்கிறாங்களே அவங்க எங்களை சார்ந்தவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இத இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபிகளார் சொல்லுகின்ற நேரத்தில் நபிகளார் அந்த கதிருடைய விஷயத்தை விளங்கப்படுத்திக் கொண்டு வார நேரத்தில் நபிகளார் உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். நபிகளார் அந்த நேரத்துல நபிகளார் அவருக்கு கற்றுத்தந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? அவரை உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு ஒன்று ஏற்படுது, உங்களுக்கு ஒன்று ஏற்பட்ட நேரத்துல அந்த ஏற்பட்ட ஒன்று அது உங்களை நடக்கத்தான் இருந்துச்சு, அல்லாஹ் உங்களுக்கு அதை எழுதி வச்சிருக்கிறான். அத போல உங்களுக்கு ஒன்று கிடைக்கலாட்டி உங்களுக்கு ஒன்று அது தப்பி போயிட்டு என்று சொன்னால் அது தப்பி போயிடும் என்று அல்லாஹ் அப்படித்தான் நாடி வச்சிருக்கிறான் என்று ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, யாரு கதிரை பொருந்தி கொள்ளாம கதிரை ஏற்றுக்கொள்ளாம யார் மூத்தாங்கிறாங்களோ அதை பத்தி திருப்தி இல்லாம மூத்தாகிறாங்களோ அவங்க எங்களை சார்ந்தவங்க இல்லைன்னு நபிகளா சொன்னாங்க. அப்படியான ஒரு விஷயத்துலதான் ஏதாவது கவலைகள் ஏற்பட்ட நேரத்தில, குறிப்பாக மரணங்கள் ஏற்பட்ட நேரத்தில ஒரு மனுஷன் பொறுமை ஈக்கணும். அந்த பொறுமை யாரெல்லாம் இழந்து விடுகிறாங்களோ அவங்கள பத்தி சொல்ற நேரத்தில அந்த அடையாளமாகத்தான் சொன்னாங்க அவங்க எங்களை சார்ந்தவங்க இல்லையேண்டு. அப்ப கவலை வருகின்ற நேரத்தில எங்களுடைய இழப்புகள் வர நேரத்தில நாங்க மார்க்கத்தை மறந்துடக்கூடாது. ஏண்ட மார்க்கம் இஸ்லாம், நான் நபிகளால பின்பற்றேன். ஏண்ட வாழ்க்கையில நபிகளால் அந்த நேரத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி பொறுமையை கடைபிடிச்சு சொன்னாங்க என்ற அந்த விஷயம் ஒரு மனுஷன் வரணும். அப்படி இல்லையா அவன் அந்த விஷயங்கள் வரலாட்டி இஸ்லாத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பேரளவுல முஸ்லீமா ஈக்கிறாரே, வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை என்றுதான் அர்த்தம். அத போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரத்துல மன் ஹலஃப பில் அமானதி, யாரே ஒரு அமானிதத்தை கொண்டு ஒரு பொறுப்பு ஒரு அமானிதத்தால அல்லது ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை வச்சு யார் சத்தியம் செய்கிறாரோ அவர் எங்களுக்கு சார்ந்தவர் இல்லை என்று சொன்னாங்க. ஏனென்றால் சத்தியம் என்று வார நேரத்துல அல்லாஹ்விடத்து பேர்லையும் அவன் சிபாத்துக்கள்ல மாத்திரம்தான் சத்தியம் எடுக்க முடியும். அது தவிர்த்து ஒரு மனுஷன் சத்தியம் எடுக்கிற நேரத்துல உம்மாட மேல சத்தியம், பாப்பாட மேல சத்தியம் என்று இஸ்லாத்துக்கு புறம்பாக அல்லாஹ்ட மேல சத்தியம் செய்யாம ஏதோ அவனுக்கு பெருமதியா காண்ற ஒன்றில சத்தியம் செய்கிறது என்பது அவனை அறியாம கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரம் அவன் எண்ணத்துல கூட ஈக்கேலும் இல்லாமல் ஈக்கேலும் அவன் வந்த வருத்திக்கு அவன் வாயால் அவன் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் உம்மான மேல சத்தியம், பாப்பாட மேல சத்தியம் என்று சொல்லிடுவான், அல்லது பொறுமதியா ஈக்கக்கூடிய ஒன்றில சத்தியமா சொல்லிடுவான். ஆனால் அது போக போக அவனை அறியாம அவனை சிறுக்களை போய் சேர்த்திரும். அதனால தான் நபிகளா சொல்ற நேரத்துல யாரே அமானத்தை கொண்டு அந்த அமானிதங்களை கொண்டு அவன் சத்தியம் செய்கிறானோ அவர் எங்களை சார்ந்தவங்க இல்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அத போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரத்துல லைஸ மின்னா மன் தத்தய்யர அவ் துத்தீர லஹு, யாரே சகுனம் பார்க்கிறாங்களோ அல்லது யாருக்காக சகுனம் பார்க்கப்படுகிறதோ, ஒருத்தர் சகுனம் பார்க்கிறாரே ஒரு விஷயத்தை வச்சு
ஒரு பறவைகளை அப்படி அந்த ஜாஹிலியா காலத்துல வழக்கம் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை செய்யணுமா செய்யப்படாதா என்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பறவையை விடுவாங்க. அது வலது பக்கத்துல போனால் அது நல்லம், அது செய்யலாம் என்று அவங்க முடிவெடுப்பாங்க. அதே இடது பக்கத்தால பறந்துட்டேன்னு சொன்னால் அதிலிருந்து சகுனம் பார்ப்பாங்க, அதிலிருந்து கெடுதியை நினைப்பாங்க, இந்த வேலை செய்யக்கூடாது என்று. இப்படி நபிகளா சொல்ற நேரத்துல யாரெல்லாம் சகுனம் பார்க்கிறாங்களோ, அது பறவையை கொண்டாலும் சரி அல்லது வேற வேற விஷயங்கள் எதை கொண்டு சகுனம் பார்த்தாலும், நபிகளா சொல்ற நேரத்துல யார் சகுனம் பார்க்கிறாங்களோ அல்லது யார் குறி பார்க்கிறாங்களோ, சாஸ்திர காந்த பேய்த்தி அறியாத விஷயங்கள்ல யாருக்கும் தெரியாத மறைவான விஷயங்களை பத்தி அவங்க என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் குறிப்பாக்குறாங்களோ அல்லது இன்னொருத்தர அனுப்புறாரு எனக்கா பார்த்துட்டு வாங்கோண்டு அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அத போல யாரு சிஹர் செய்யறாங்களோ, சூனியம் செய்யறாங்களோ அல்லது இவனுக்கு சூனியம் செஞ்சுட்டு வா என்று ஒத்தட்ட யார் அனுப்புறாங்களோ அவங்க யாரும் எங்களை சார்ந்தவங்களை இல்ல என்ற விஷயத்த நபிகளா சொன்னாங்க. இது மிகப்பெரிய சிறுக்கில் ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எதாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்விட தவக்குள்ள ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறானா, அவன் எப்பவுமே அல்லாஹ் மீது தவக்குள். அது நல்லதா கெடுதியா என்பதை ஒரு விஷயத்தை வச்சு, ரெண்டு விஷயங்களை வச்சு, அதாவது இது நடக்கும் நடக்காது என்ற விஷயத்தை வச்சு ஒரு மனுஷனால் தீர்மானிக்க இயலாது. அவன் எப்படி பார்த்தாலும் அல்லது ஒரு நவீன காலங்கள்ல கூட சில நேரங்கள்ல ஒன்றை அமுக்குகிறது மூலமாக அல்லது அவன் ஒரு செயலிகள் மூலமாக அவன் இந்த விஷயத்தை பார்த்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு விளைவுக்கிட்டு செல்றோம். இன்னும் சில நேரம் பாக்கியலமைகளுக்கு பேஸ்புக்ல வருது, ஒரு சில நாங்களும் தமாசா எடுத்துக்கொண்டு அதை நகைச்சுவாயாக எடுத்துக்கொண்டாங்க நினைக்கிறோம் என்று சொன்னால், இப்படியான சில விஷயங்கள்ல நீங்க இதுல போய்த்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை 2005 கூட வாழ்க்கை இப்படி ஈக்கும் என்றது எங்களுக்கும் நல்லா தெரியும். அதற்கு போகின்ற நேரத்திலே அது சாத்தியம் இல்லாதான், எதுவும் ஜோக்குக்காக அல்லது வெகுளிக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் கொஞ்சம் போய்த்து பார்த்துட்டு வந்துடுறோம். இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கும், என்ன பத்தி என்ன சொல்றதுன்னு பார்க்க கொண்டு போகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்க எங்களை அறியாம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக்களை பேச்சு கொண்டு ஈக்கிறோம் என்பது. ஏனென்றால் எங்களோட எதிர்காலத்தை பத்தி சொல்ல முடியுமா அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் தெரியாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க கொஞ்சம் எங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். என்ன அறியாமல் சிறுக்கில விழுந்துடப்படாது. அப்படி விழுறது மிகப்பெரிய பாவம். அந்த சிறுக்க அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான் என்ற விஷயத்தை நாங்க விளங்கி நடந்து கொள்ளணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அத போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்ற நேரத்துல லைஸ மின்னா மன் தஷப்பஹ பிர்ரிஜாலி மினன் நிசா, பெண்கள்ல ஆண்களுக்கு ஒப்பாக கூடியவங்க, வலா மன் தஷப்பஹ பின் நிசா மினர் ரிஜால், ஆண்கள்ல பெண்களுக்கு ஒப்பாக கூடியவங்க, பெண்கள்ல ஆண்களுக்கு ஒப்பாக கூடி இவங்க யாரும் என்ன சார்ந்தவங்க இல்லை என்று சொன்னாங்க, எச்சரித்தாங்க. ஒரு மனுஷன்ட்ட இஸ்லாம் ஒரு ஆண் எப்படி ஈக்கணும், எப்படியான ஆடைகளை அணியணும் என்று இஸ்லாம் வரையறுத்து ஈக்கிதோ, அந்த ஆடை என்று வர நேரத்தில் ஆடை கலாச்சாரமா இருக்கலாம் அல்லது நடவடிக்கைகளாக இருக்கலாம். ஆண்களுக்கென்று பிரத்யேகமான சில விஷயங்கள் இருக்கும், பெண்களுக்கென்று பிரத்யேகமான ஆடைகள் அணிகலன்கள் ஈக்கும். அதை ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடப்படாது என்று சொன்னால், ஒரு ஆம்பளையோட விஷயத்தை பொம்பளை எடுத்துக்கொள்ளப்படாது, பொம்பளையோட விஷயத்தை ஆண்களை எடுத்துக்கொள்ளப்படாது. பொதுவாக அறியப்பட்ட விஷயம் என்று வார நேரத்துல, அதாவது ஆண்கள உடையண்டு வார நேரத்துல ஒரு ட்ரௌசரை என்ன செய்யற ஒரு பொம்பளை அணிகிறார் சொன்னால் இஸ்லாமிய பார்க்கத்துல அது மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய பாவம். அத போல பெண்கள் அணிகலன் என்று வார நேரத்துல ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவனுடைய அணிகலனாக மாலையை போடுறான், அல்லது அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு சங்கிலிய களத்துல தொங்க விடுறான் அல்லது கையில தொங்க விடுறான். இப்படி என்று வார நேரத்துல எதெல்லாம் பெண்களுக்கு உரியதோ அது ஆண்கள் செய்யற நேரத்துல அல்லாஹ் விரும்ப மாட்டார். ஒன்று நபிகளால் எச்சரித்தாங்க, எங்களை சார்ந்தவங்க இல்ல, அவங்க எங்களை சுன்னா பின்பற்றுவங்க இல்ல, அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற வார்த்தைகளை நபிகளா சொன்னாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவமன்றத்தை உணரணும். ஒரு மனுஷன் அந்த பாவத்தை செய்தனால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போற அர்த்தம் அல்ல, ஆனால் அது இஸ்லாத்தில பார்வையில மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு முஃமின் எப்போதும், ஒரு முஸ்லீம் எப்போதும் இஸ்லாமிய அடையாளங்களோட ஈக்கணும். நான் முஸ்லீம் இல்லத்தை அவன் எப்போதும் தைரியமாக சொல்லணும்.
அவனை பார்த்தால் இவன் முஸ்லீம் என்றத ஒருத்தர் விளங்கி கொள்ற அளவுக்கு அவன் எல்லா விஷயங்களும் ஈக்கணும். அவன் முஸ்லீமா அல்லது அவன் காஃபிரா என்கிற விஷயங்களை என்று யூகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றிய ஒரு இடம்தான் என்ன சொன்னால், சில நேரம் அவன் அறியாம பெண்களுக்கென்று ஈக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு மனுஷன் செய்கிறது. அதே போல பெண்கள் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்வது. அத போல ஒரு மனுஷன் என்னதா இருந்தாலும் ஒரு ஆம்பளை என்று வார நேரத்தில் அவன் நினைச்சபடியா அவனை பெண்ணால மாற இயலாது. அவன் அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி, எந்த செய்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுல இடமில்லை. அவன் பாவிதான், அவன் மிக பெரும் பாவி. அத போல ஒரு பொம்புல அவரை ஆம்பளையா காட்டிக்கொண்டு ஆம்பளை மாதிரி உடுக்கிறான்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் மிகப்பெரிய பாவத்திலே அதை அடையாளப்படுத்தி இருக்கிறான். அது சமூக சீர்கேடு என்ற விஷயங்களை எங்களால பார்க்கலும். எனவே நாங்க எங்கட விஷயங்கள் என்று வார நேரத்துல நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களுக்கு என்று ஈக்கிற அந்த விஷயங்கள்ல நாங்க போய்த்திடக்கூடாது. அத போல பெண்கள் கவனமா அவங்க ஈக்கணும் என்றால் ஆண்களுக்கு என்று ஈக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல அவங்க நுழைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அத போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்கள்ல இன்னொன்றுதான் மன் ரகிப அன் சுன்னதி. யாரே ஏண்ட வழிமுறையை புறக்கணிக்கிறாங்களோ, ஏண்ட வழிமுறை விட்டு யாரெல்லாம் தூரமாகிறாங்களோ அவங்க என்ன சார்ந்தவங்க இல்லை என்றாங்க. இந்த விஷயத்த நபிகளார் சொன்ன அந்த நேரத்தை நாங்க கொஞ்சம் பார்க்கணும். எப்ப நபிகளார் சொன்னாங்க, எந்த நேரத்துல சொன்னாங்க? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீட்டுக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 3 நபர்கள் வாராங்க நபிகளாருடைய வீட்டுக்கு. அந்த நேரத்துல வந்து கேட்கிறாங்க, நபிகளார இபாதத் எப்படி இருந்துச்சு என்று கேட்கிறாங்க. அத போல நபிகளோட அன்றாட வாழ்க்கை, அவங்க எலும்பிலத்துல இருந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை ஈக்கும் என்று சொல்லப்படுது. அந்த நேரத்துல அவங்க நபிகளோட அமல குறைவாக காண்றாங்க. நபிகளா பெருசா அமல் செய்யறாரு இல்லையே அப்படி என்று சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க திருப்தி என்ன செய்யலாம், நாங்க எங்க நபிகளார விட்டு நபிகளால எங்கேயோ ஈக்கிறாங்க, அவங்களோட முன் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எங்கட அப்படி ஒன்று இல்லையே என்று அவங்க என்ன செய்யறான்னு சொன்னால் அவங்களுக்குள்ள குறைவாக கண்டு நாங்க அந்த இடத்தை அடையணும் என்றால் நபிகளாரோட இருக்கணும் என்று சொன்னால் நான் கூடுதலாக அமல் செய்யணும் என்ற நோக்கத்துல நல்ல எண்ணத்துல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், என்ன பொறுத்தவட்டில நான் இனி ராவு தூங்க மாட்டேன், இரவுல நான் தூங்க மாட்டேன், நான் முழு நேரமும் முழு இரவையும் அல்லாஹ்வுக்காண்டி தொழுது நான் என்ன கழிப்பேன். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நான் காலம் முழுதும் நோம்பு நோட்பேன், எந்த நாளும் நோன்பு, நான் முழு காலமும் நோன்பு என்று ஒருத்தர் முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால், நான் எல்லா நாளும் நோன்பு நான் மூணாவது ஆள் என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் அதாவது திருமணமே முடிக்க மாட்டேன், என்ன அந்த பராக்கில இருந்து நான் என்ன இபாதத்துல ஈடுபடுத்திக் கொள்ளணும் என்று அவர் என்ன செய்கிறார் சொன்னால் அவர் முடிவெடுக்கிறார். இந்த நேரத்துல நபிகளார் வார நேரத்துல நபிகளார் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இப்படி சொன்னீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க, அம்மா வல்லாஹி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்தாக்கும், நான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பயப்படுறவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் தக்வாவோடு நடந்து கொள்றவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் அச்சத்தோடு நடந்து கொள்றவன் என்று சொல்லிட்டு லாக்கின்னி அசூமு வ உஃப்திரு, நான் நோன்பு நோக்கிறேன், அத போல நோன்பு விட்டுவிடு நாள்களும் ஈக்கிது, வ உஸல்லி வ அர்குது, நான் இரவுல நின்றும் வணங்குகிறேன், அதே போன்று இரவுல ஒரு நேரம் நின்று வணங்கிட்டு கொஞ்ச நேரம் நான் என்ன செய்யறேன் உறங்குகிறேன் என்று சொல்லிட்டு நான் பெண்களை திருமணம் முடிச்சு ஈக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் நபிகளார் சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்திலும் வரையறை ஈக்கிது, அமலத்தான் செய்யறாரு, நோன்புதான் நோக்குறாரு. அவர் என்ன செஞ்சார், நான் முழு நாளும் நோன்பு நோக்க போறேன், முழு நாளும் நோன்பு நோக்கத்தான் போறாரு. பார்க்கிற நேரத்துல நல்ல விஷயம் தானே எங்களுக்கு விளங்கும். ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னால், நான் நின்று வணங்கத்தான் போறேன் முழு இரவையும், பார்க்கிற நேரத்தில் நல்ல விஷயம் தானே எங்களுக்கு தோன்றும். ஆனால் நபிகளால் ஒரு வழிகாட்டல் ஈக்கிது, அந்த வழிகாட்டலை விட்டு எங்களால் அங்கே போக இயலாது. நபிகளால் அத்தனைக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. இது என்ன சொல்றது என்றால், மார்க்கம் என்ற பேரில நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், எங்கட நோக்கம் பார்க்கிற நேரத்துல விஷயம் நல்லதானே ஈக்குது என்று நாங்க நினைக்கிறோம். நோக்கம் நல்லதாக இருந்தால் மட்டும் ஒரு அமல செய்ய இயலாது. எங்கட நோக்கம் நல்லதா இருக்கேனும் அதை அடைகிற முறை
அந்த வழிமுறை சரியா ஈக்கணும், நபிகளா சொல்லி ஈக்கணும். அந்த முறையில அறிஞ்சால்தான் அது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்க நினைக்கிறதான் ஒருத்தர் என்ன செய்யறான்னு சொன்னால் தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதுகிறாரு, துவா தானே கேட்கிறாங்க. மக்கள் கொஞ்சம் எழும்பி உடனே போறதை விட்டு அவங்க நின்று கொண்டு அவங்க இருந்து கொஞ்சம் துவா கேட்டு போறது பிழையா நல்லதானே நினைக்கிறாங்க. இல்ல, நபிகளாட வழிகாட்டல் ஈக்கிதா இல்லைன்னு பார்க்கணும். அது நோக்கம் நல்லமா இருந்தாலும் அந்த வழிமுறை நல்லா ஈக்கணும். அப்பதான் என்ன செய்யணும் சொன்னால் நபிகளால் சொல்லி தந்த விதத்தில வாழ்க்கையை கொண்டு போகலும். இந்த நேரத்தில் நாங்க யோசிக்கணும், நான் ஒன்று கூடுதலாக செஞ்சாலும் அந்த கூடுதலாக செய்யறதும் நபிகளால சுண்ணாவை புறக்கணிக்கிறது தான் எங்களுக்கு எல்லாம். அதே போல இந்த சம்பவத்தை பார்க்கிற நேரத்துல நபிகளால் காட்டாத ஒன்றை செய்ய போனாங்க, மார்க்கம் என்ற பெயர்ல, பேணிப்பு என்ற பெயர்ல அவங்களை குறை கண்டு கொண்டு. ஆனால் அந்த நேரத்திலையும் நபிகளான சுண்ணாப்படி ஈக்கோணும் என்று நபிகளா சொன்னாங்க. இந்த விஷயத்துல இது ஒன்று. இரண்டாவது விஷயம் நாங்க விளங்கணும், ஒரு மார்க்கமான ஒரு விஷயத்தையே ஒரு மனுஷன் நபிகளான சுண்ணாவை விட்டுட்டு போறன்னு சொன்னால் அவங்கள பார்த்தே நபிகளா என்ன சொன்னாங்க, அதாவது நீங்க யாரு என்ற சுண்ணாவை விட்டு யாரு புறக்கணிச்சு போறாங்களோ அவன் என்ன சார்ந்தவங்க இல்லை என்று சொன்னாங்க. இந்த வாசகத்துல அடங்க கூட்டதான் நபிகளா சுண்ணான்னு சொல்லுகின்ற விஷயங்களை செய்யாம புறக்கணிச்சு போறது. ஒரு மனுஷன் தாடி வைக்கிறது இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல புறக்கணிக்கிறது. அத போல அவன் ஆணை எப்படி ஈக்கும் வண்டி இஸ்லாம் சொல்லுது அதை புறக்கணிச்சிட்டு போறது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனுஷன் எப்படி அவன் வாழ்நாள கடத்தணும், அவன் தொழணும், அவன் நோன்பு ஓர்க்கணும் என்னென்ன கடமையில சொல்லியிருக்கிறாங்களோ அதை புறக்கணிச்சிட்டு போறது. இப்படி அவன் புறக்கணிச்சிட்டு போற அத்தனையும் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நபிகளான சுண்ணாவை விட்டு நாங்க போறோமா அந்த நேரத்துல நாங்க விளங்கி கொள்ளணும், நாங்க இஸ்லாத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி பேச்சு கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விளங்கி கொண்டு இருக்கிறோம் எடுத்து விளங்கணும். எங்களை நாங்க சுய பரிசோதனை செய்யணும். ஏண்ட வாழ்க்கையில நான் எப்படி ஈக்கிறேன், சுண்ணாவை புறக்கணிச்சு நடக்கிறேனா? ஏண்ட முதலாவது என்ற சூரத்தில இருந்த ஒருத்தரும் யோசிக்கணும், ஏண்ட சூரத்தை எப்படி ஈக்குது? இஸ்லாம் சொல்லுகின்ற விதத்தில ஈக்கிதா, நபிகளால் சொன்ன விதத்தில ஈக்கிதா, அல்லது நபிகளால புறக்கணிச்சிட்டு போறானா? கொஞ்சம் தாடி எடுத்துக்கொண்டு சொன்னால் ஏன்னா தாடி எப்படி ஈக்கிது, இஸ்லாம் என்ன சொல்லுது என்று நாங்க யோசிக்கணும். அப்படி என்று தாடி இல்லையா, நான் இஸ்லாத்துல இருந்து கொஞ்சம் என்ன புறக்கணிச்சு நபிகளால சுண்ணா புறக்கணிச்சு ஈக்கிறேன் என்று நாங்க விளங்கிக்கொள்ளணும். அதை போல நான் சாப்பிடுறேனா, நபிகளால சுண்ணா என்ன, நபிகளால் எப்படி காட்டி தந்தாங்க, தின்ற நேரத்துல சாப்பிட்ட நேரத்துல எப்படி இருக்கணும் என்று அதை நான் செய்கிறேனா, நான் செய்யலையா, நான் சுண்ணா விட்டு நான் கொஞ்சம் பின்தங்கித்தான் இருக்கிறேன். அதே போல வீட்டுக்குள்ள நுழையிற நேரத்துல, வீட்டிலிருந்து வெளியேற நேரத்துல என்று எங்கட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன இபாதத்துக்களை நபிகளால் காட்டி தந்திருக்கிறாங்களோ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஈக்கிறேன் என்று. அந்த நேரத்துல விளங்கும் சுண்ணாட மதிப்பு, சுண்ணாவை நான் அமுல்படுத்துற விதம் எந்த அளவுக்கு ஈக்குது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள இயலும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளால் எதை எல்லாம் என்ன சார்ந்தவங்க அல்ல என்று என்ன பாவங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி ஈக்கிறாங்களோ அந்த விஷயத்துல நானும் நீங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தி எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்கள்ல மற்றும் ஒன்றுதான் லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுவக்கிர கபீரனா கபீரனா. யாரு எங்கள சிறியவங்களுக்கு அன்பு காட்டலையோ, அத போல மூத்தவங்களுக்கு மரியாதை செய்யலையோ, பெரியவங்களுக்கு மரியாதை செய்யலையோ, அவங்க என்ன சார்ந்தவங்க இல்லை என்று சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, சின்னவங்க வார நேரத்துல, சிறுவர் வார நேரத்துல நபிகளார் அன்பாக நடக்குமாறு சொன்னாங்க, அவங்கள்ட்ட அன்போடு நடந்து கொள்ளுமாறு சொன்னாங்க. எதை போதிச்சாண்டாலும் நபிகளார் அன்போடு நடந்து கொள்ள சொல்லி ஈக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னால் அவங்கள விஷயத்துல அன்போடு நடந்து கொள்ளணும். ஆனால் அன்பென்று வார நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை மீறிய அன்பு பெய்திடக்கூடாது. ஒரு புள்ள அவர் தப்பு செய்யறாரு, அல்லது தொழுகிறது இல்ல, அல்லது அவங்க இபாதத் விஷயத்துல கவனம் செலுத்துற இல்லை என்றால் அவங்கள மேல இரக்கம் காட்டணும். அவங்கள சும்மா விட்டுறது இல்ல. இரக்கம் என்பது அவங்களை நல்ல வழிபடுத்துறதுதான் அவங்களுக்கு செல்ற மிகப்பெரிய இரக்கம்.
இதனால தான் நபிகளார் சொன்னாங்க, உங்களோட புள்ள 7 வயசு ஆயிட்டுன்னு சொன்னால் நீங்க அவங்களுக்கு தொழுகை ஏவுங்கன்னு சொன்னாங்க. 10 வயசை தாண்டிச்சு ஆனா தொழல்லன்னு சொன்னா அவங்களை அடிக்க சொன்னாங்க. லேசான அடியாக அடிக்க சொன்னாங்க. அதாவுடைய அடி அல்ல, அவங்களை திருந்துவதற்காக, அவங்கள தொழுகைக்கு அவங்க தொழணும் என்பதற்காக நபிகளார் சொன்னாங்க. பொதுவாக இஸ்லாமிய கடமை என்று வார நேரத்தில் எல்லா கடமைகளும் பருவமை அடைஞ்சாத்தான் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனைகளோ அல்லது அவனுக்கு அது ஆர்வமூற்ற அடிப்படையிலோ அவன் பருவம் அடைஞ்சதுக்கு பின்னால்தான் அது கட்டாயம். அதுக்கு பின்னால்தான் அவனுக்கு அது பாவம் இல்லை என்று பாவம் இல்லை என்று எழுதப்படும். ஆனால் தொழுகை என்று வார நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் முதலாக அவனுக்கு கடமைப்படுத்துற தொழுகையை தான் 7 வயசுல ஏவுங்கோ, 7 வயசுல தொழுகைக்கு பழக்குங்கன்னு சொன்னாங்க, கடமை. அதே போல 10 வயசு ஆகியும் அவன் தொழலை என்று சொன்னால் அடியுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அதுதான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இரக்கங்கள் ஒரு வகையானத்தை விளங்கணும். இரக்கம் என்று சொல்லி இஸ்லாம் காட்டி தராத இஸ்லாமிய விழுமியங்கள் அற்றுப்போற இரக்கமாக அந்த இரக்கம் இருக்கக்கூடாது. 2வது விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னால், யார் மூத்தவங்களை மதிக்கலையோ அவங்களும் எங்களை சார்ந்தவங்களை இல்லைன்றாங்க. மூத்தவங்க என்று வார நேரத்துல எங்களை பெற்றோரா ஈக்கலாம், எங்கட அயலவங்களா ஈக்கலாம், அல்லது எங்கட சொந்தங்களா ஈக்கலாம், எங்கட ஆசிரியர்மார்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உரிய மரியாதை, அவங்களுக்கு உரிய ஹக்க நாம் கொடுத்துட்டால் ஆகணும். நாங்க அவங்களுடைய மரியாதை கொடுக்கலையா, அவங்களுக்குரிய ஹக்க கொடுக்கலையா, நாங்க நினைச்சுக்கணும் நான் எவ்வளவு மார்க்கம் பேசினாலும், நான் எவ்வளவு இபாதத்துல ஈடுபட்டிருந்தாலும் என்ற விஷயம் பெரியவங்கட விஷயத்துல மூத்தவங்கட விஷயத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் பொடுபோக்காக இருக்கிறேனா, அவங்களை அவமதிக்கிறேனா, அவங்களோட வயசுக்கு ஏத்த அவங்களோட வயசை மதிக்காம நான் பேசுறேனான்னு சொன்னால் எங்கட அஹ்லாக்குல எங்கட நல்ல நடத்தைகள்ல நான் கொஞ்சம் பரிசீலனை செய்யணும், எந்த இடத்துல நாங்க ஈக்கிறேன் என்று. ஏனென்று சொன்னால் இந்த விஷயம் நாங்க நினைக்கலாம் சின்ன ஒரு விஷயம் தான் என்றது, ஆனால் அது எங்களை பெரிய பாவத்துல தள்ளிடும் என்ற விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வின் நடிகார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னால், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி என்று சொன்னாங்க. யாரு மோசடி செய்கிறாங்களோ, யாரு ஏமாற்றாங்களோ அவங்க என்ன சார்ந்தவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இது எப்ப நபிகளார் சொன்ன விஷயத்தை பார்க்கிற நேரத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு உணவு பேரித்தம் பழம் நிறைந்த ஒரு வியாபாரி அது வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு, அதுக்கு பக்கத்தால போறாரு. அந்த நேரத்துல அதுல கைய விட்டு பாக்குறாரு. அந்த ஈச்சப்பழம் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் அது நனைஞ்சு ஈக்கிது, ஈரமாக ஈக்கிது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது யார்ட உணவு என்று கேட்கிறாங்க, இது யார் வித்து கொண்டு ஈக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மனுஷன் அவர் முன்வார நேரத்துல நபிகளார் சொன்னாங்க, இதுக்கு மலைக்கு நனைஞ்சிக்குது, இது மலைக்கு நனைஞ்சிக்குது. அந்த நேரத்துல அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க இந்த நனைஞ்ச அந்த ஈச்சம்பழங்களை மேலால வச்சிக்க கூடாதா என்று சொன்னாங்க. சொல்லிட்டு தான் பொதுவான ஒரு ஹதீஸாக சொன்னாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்யறாங்களோ, யார் ஏமாற்றாங்களோ அவர் என்ன சார்ந்தவங்க இல்லைன்றாங்க, நபிகளார சார்ந்தவங்க இல்லைன்றாங்க. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வியாபாரம் எப்படி ஈக்குது, வியாபாரத்துல நான் நேர்மையா நடந்து கொள்றேனா, ஒரு விடயத்தை ஒரு பொருளை நான் விற்கிறேனா, அந்த நேரத்துல எந்த வாங்க வருவங்கள்ட்ட நியாயமாக நடந்து கொள்கிறேனா அல்லது ஏமாத்துகிறேனா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிய பார்த்து நீங்க இந்த பொருளை வீசுங்கோன்னு சொல்லல, நீங்க அவருக்கு இதை தெரியத்துக்கு வச்சிக்கப்படாதான்னு சொன்னாங்க. ஏன்? வருவாங்க, பார்ப்பாங்க, அவங்களுக்கு விருப்பம் எடுப்பாங்க, இல்லாட்டி போய்விடுவாங்க. இந்த வியாபாரம் என்று வார நேரத்துல 2 பேருக்கு நடக்கக்கூடிய புரிந்துணர்வு, அவங்க அதை பொருந்திக்கொண்டு சொன்னால் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு தெரியப்படாது நாங்க மறைச்சு அதை நாங்க கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது மோசடி என்பதற்கு நாங்க பெருசா விளக்கம் செய்ய தேவையில்லை. ஏமாத்தி என்பதற்கு நாங்க பெருசா விளக்கம் சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு தெரியும், எங்களோட உள்ளத்துக்கு தெரியும். நாங்க ஒரு பொருளை விற்கிற நேரத்துல அதுல என்ன கலப்படம் செஞ்சிருக்கிறோம், என்ன மோசடி செஞ்சிருக்கிறோம் என்றது எங்களை எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். எனவே அந்த நேரத்துல அவங்களுக்கு ஜட்ஜ் பண்றது யாருன்னு சொன்னா அவங்களோட உள்ளம் சொல்லும். எனவே யாரு அந்த மறைச்சி அந்த நடந்து கொள்றாரோ நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன சார்ந்தவங்க இல்லை என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தொழில பரக்கத் ஈக்காது.
அந்த சம்பாதிப்புல பரக்கத் ஈக்காது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொன்ன விஷயம் வெறுமனே வியாபாரத்துக்கு மட்டுமல்ல, நாங்க இன்னொருத்தர கடையில நாங்க தொழிலாளியாக ஈக்கிறோம் என்று சொன்னார், அல்லது நாங்க ஒரு தொழில சம்பளத்துக்கு நாங்க நிக்கிறோம் என்று சொன்னார், அல்லது சம்பளம் வாங்குகிறோம் என்று சொன்னால் ஆசிரியரா இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, நாங்க ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நாங்க சரியா நடந்து கொள்கிறோமா, மற்றவங்களை ஏமாத்துறோமா, அல்லது நாங்க மோசடி செய்கிறோமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியும். எனவே எங்களோட சம்பாத்தியத்துல ஒன்று வியாபாரமா இருக்கும், அல்லது நாங்க ஒரு சம்பளத்துக்கு இருந்து ஊழியமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும், ஏண்டா அந்த விஷயம் சரியா இருக்குதா, நான் வியாபாரத்துல நான் நேர்மையா இருக்கிறேனா, அல்லது நான் ஒரு சம்பளம் எடுக்கிறேன் சொன்னால் படிச்சு கொடுப்பதா இருக்கலாம், ஓதி கொடுப்பதா இருக்கலாம், அல்லது இன்னொருத்த கணக்கு பார்ப்பதா இருக்கலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தேன்னு சொன்னாலும், நாங்க அக்கௌண்ட்ஸ் வேலை செய்யக்கூடியவங்களா எந்த வேலையாக இருந்தாலும் நான் எடுக்கிற சம்பளத்துக்கு சரியாக நடந்து கொள்கிறேனா அல்லது ஏமாற்றுகிறேனா என்ற அந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏனென்று சொன்னால் எங்களை விளங்காம நாங்கள் பல நியாயங்களை கற்பிக்கலாம், பல நியாயங்களை சொல்லலாம், ஆனால் எங்களை விளங்காம நாங்க பெரிய பாவத்துல விழுந்துருவோம். நபிகளார் எச்சரித்தாங்க, யார் மோசடி செய்கிறாங்களோ, யார் ஏமாற்றுகிறாங்களோ அவங்களை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னாங்க. இந்த விஷயம் வியாபாரத்துக்கும் அதே போன்று எங்கட கொடுக்கல் வாங்கலுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் தான். எங்கட வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு நாங்க ஏமாற்றுவோமா, நாங்க அநியாயம் செய்கிறோமா, இந்த விஷயத்துல நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும். அத போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்கள்ல மற்ற ஒன்றுதான். நபிகளார் சொன்னாங்க, மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னான்னு சொன்னாங்க. நபியால் சொன்னாங்க, யாரு எல்லாம் லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன், யார் குர்ஆன ராகமெடுத்து ஓதல்லையோ அவங்க எங்களை சார்ந்தவங்க இல்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சொன்ன விஷயத்தை பார்க்கணும். அப்படி என்றால் நபிகளார் இந்த வேறு ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் இது பாவம் என்ற தரத்தில் இல்லாட்டியும் இஸ்லாம் விரும்பாத ஒன்று. ஒரு மனுஷன் அவன்கிட்ட குர்ஆன் எப்பவும் ஓதக்கூடியதா ஈக்கணும், குர்ஆன்ல கவனம் செலுத்தணும், அந்த குர்ஆனை சரியாக ஓதணும், அவன் நல்ல முறையில ஓத பழகணும். அவனுக்கு ஓத தெரியாது என்று சொல்லி எங்களால் என்ன செய்ய அந்த குர்ஆனை ஓதிட விட்டு தூரமாக இயலாது. அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கணும். நபிகளார் குர்ஆன அதாவது இராகமாக ஓதாத மக்களுக்கே இப்படி என்று சொன்னால் நாங்க யோசிக்கணும், குர்ஆன் ஓதாத மக்களுக்கு என்ன நிலைமை, அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஈக்கும் எனத்தை யோசிக்கணும். ஏன் நபிகளார் குர்ஆனை ஓதுங்கோ, ஓத நேரத்துல ராகம் எடுத்து ஓதுங்கன்னு சொன்னால் அதை மனுஷன் கேட்கிறவங்க அவங்க அந்த குர்ஆன்ல ஈர்க்கப்படணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை அவங்களும் ஏனையவங்க கேட்டாலும் அந்த குர்ஆனுக்குள்ள உள்ளாகுவாங்கணும் என்பதற்காகத்தான் நபிகளார் சொன்னாங்க, யார் குர்ஆன் ராகம் எடுத்து ஓதலையோ அவர் எங்களை சார்ந்தவங்க இல்லை என்று சொன்னாங்க. குர்ஆன் விஷயத்துல நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் கொஞ்சம் நாங்க சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். குர்ஆனோட நான் எப்படி ஈக்கிறேன், குர்ஆனுடைய விஷயத்துல நான் எப்படி ஈக்கிறேன், ஒரு நாளைக்கு என் குர்ஆன் தொடர்பு எப்படி ஈக்குது, நான் எந்த அளவுக்கு ஓதுகிறேன், நான் என் வாழ்க்கையில எத்தளவு குர்ஆனுடைய விஷயத்துல கவனம் செலுத்துகிறேன் என்ற விஷயத்தை நான் கவனம் செலுத்தணும். ஏண்டா குர்ஆனை விட்டு நாங்க தூரமாகிறோம் என்று சொன்னால் நாங்க படிப்படியாக மார்க்கத்தை விட்டு தூரமாகிறோம். குர்ஆன் அது எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து தரும். இதனால தான் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்துல குர்ஆனை நாங்க பரக்கத்தாக இறக்கிறோம் என்று சொல்றான். எங்க வாழ்க்கையில குர்ஆன் ஈக்கணும். அல்லாஹ்வின் அடியார்களை, இஸ்லாமிய உறவுகளை, அதப்போல் நபிகளார் சொன்ன விஷயங்கள் ஒன்றுதான், லைஸ மின்னா மன் தஷப்பஹ பிகைரினா. நபிகளார் சொன்னாங்க, யாரு மற்றவங்களுக்கு ஒப்பாகிறாங்களோ, முஸ்லிம் அல்லாத ஏனையவங்களுக்கு யார் ஒப்பாகிறாங்களோ அவர் எங்களை சார்ந்தவங்க இல்ல என்று நபிகளார் சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க யகூதிகளுக்கு ஒப்பாகிறாதீங்க, நீங்க நசாராக்களுக்கு ஒப்பாகிறாதீங்க என்று சொல்லிட்டு யகூதிகள் எப்படி அவங்கள அதாவது முகமன் கூறுறது சலாம் கூறுறது என்று சொன்னா அவங்க எப்படி சொன்னால் அவங்க கையை மட்டும்தான் காட்டுவாங்க, அவங்க கையை மட்டும்தான் காட்டுவா, கிட்ட நின்றாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த சலாத்தை வாயால சொல்ல மாட்டாங்க. அதே போல நசாராக்கள் என்று வார நேரத்துல அவங்கள அந்த அவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட உள்ளங்கையை அவங்க என்ன செய்வாங்க காட்டுவாங்க, அவங்களும் சலாம் சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் என்று வார நேரத்துல எப்ப சந்திச்சாலும் யாரை சந்திச்சாலும் அவங்கள்ட்ட முதலாவது ஈக்கணும், சலாம் சொல்ற பண்பு ஈக்கணும். அதுதான் இஸ்லாத்துல அடையாளம், முஸ்லீம் என்பதில் அடையாளம். ஒருத்தர் கோல் வருதா அந்த நேரத்திலும் அவருடைய முதலாவது வியார்த்தையா இருக்கணும், சலாமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் அந்த சலாம் அவருடைய இஸ்லாத்துல அடையாளம்.
அதை போல அவர் இன்னொருக்கு செய்கின்ற பிரார்த்தனை, அதை போல துவா இடத்தை பார்க்கலும். அதை போல நபிகள் அந்த இடத்துல சொன்ன விஷயம் என்னன்னு, நீங்க மற்றவங்களுக்கு ஒப்பாகிறீங்கன்னு சொன்னாங்க. நாங்க என்ன செய்யணும்னா முன்னால வார காலங்கள்ல புது வருடம் என்ற பெயரில என்ன செய்யலாம், கொண்டாட்டங்களும் எந்த ஒன்று வந்தாலும் நாங்க யோசிக்கணும், நான் முஸ்லீம், இஸ்லாத்துல புது வருட கொண்டாட்டம் ஒன்று இல்ல, இஸ்லாம் அதை அனுமதிக்கலன்னு விளங்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல முதலாவது வருடம் சொல்றது முஹர்ரமாக இருந்தாலும் அந்த முஹர்ரத்துல கூட புது வருட கொண்டாட்டம் இல்ல. அப்படி இருக்கும் போது பிரமத கலாச்சாரத்தோடு வந்த அவங்களோட தெய்வங்களோட பேரோடு ஒப்பிட்டு வந்த அதை அவர்கள் ஒரு விழாவா கொண்டாடுற நேரத்துல நாங்க என்ன செஞ்சிடப்படாது, அதுல போயிடப்படாது. நாங்க நினைக்கலாம் அது சின்ன ஒரு விஷயம் தானே. எங்க நாங்க பாவத்தை பாவம் விளங்கலையோ, நாங்க பாவத்தை அற்பமாக நினைக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை விளங்காம நாங்க அதுல போறோம் நாங்க போக நேரிடும். எனவே நான் விளங்கணும், பாவத்தை பாவம் என்று விளங்கணும். எது பாவம்? இஸ்லாத்திய கலாச்சாரத்துக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத விஷயங்கள் அவங்க மார்க்கமாக செய்யறாங்களா, கொண்டாடுறாங்களா, அது இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்றை கொண்டாடவும் கூடாது, அதுக்கு வாழ்த்து சொல்லவும் கூடாது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்த விஷயம். நாங்க என்ன நினைக்கிறோம் என்றால், பிற மதத்தவங்க வார நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது அது சின்ன விஷயம் தான் கடந்து போகிறோம். நாங்க முதலாவது பார்க்கணும், அந்த கொண்டாட்டத்தில இஸ்லாமிய தீர்வு என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை நடைமுறைப்படுத்த ஏழுமா, எங்களுக்கு கொண்டாட ஏழுமா, ஏழாது பிழை, அது பாவம். இஸ்லாத்துடைய பார்வையில அது பாவம் பிழை என்று வந்தால் அதுக்கு வாழ்த்து சொல்வதும் பிழைதான், அதை கொண்டாடுவதும் பிழைதான். அதை போல புது வருடம் என்று யார் வீணாக ரத்திஞ்சாலை வெடிச்சு அதுக்காக செலவழித்தாலும் அது பாவம் தான். நாங்க வீணாக செலவழிக்கிறோமே, நாங்க நினைக்கிறது இல்ல, அது ஒரு நாளைக்கு தானே, அது குதுகளுக்கு தானே, வருடத்தில் ஒரு நாளைக்கு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா நாங்க ஒன்றை விளங்கணும், ஒரு பாவத்துக்கு நாங்க செலவழிக்கின்ற எந்த செலவாக இருந்தாலும் அது வீண். அந்த வீணை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்துல இன்னல் முபதிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், யாரு வீண் விரயம் செய்கிறாங்களோ, வீணாக செலவழிக்கிறாங்களோ அவங்க சைத்தாண்ட சகோதரன் என்று சொன்னாங்க. அந்த சில நேரத்துல வீண் விரயம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஆரம்பிக்கும். அதே போன்று தனக்கும் பிரயோசனம் இல்லாத பிறனுக்கும் பிரயோசனம் இல்லாத விஷயங்களை செலவழிப்பாங்க. அவங்க வீணென்று கூட உணர மாட்டாங்க. ஆனால் அவங்களை நினைக்காம சைத்தானோடு அவங்க உறவாடி மார்க்கத்தை விட்டும் அவங்க தூரப்படுத்திடும். மார்க்க கடமைகள்ல அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் இருக்காது, அதுல எந்த ஒரு ஆர்வமும் இருக்காது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளை நாங்க எப்போதும் இஸ்லாத்தை பிரதிபலிக்கணும். எந்த இடத்திலையும் எந்த கட்டத்திலையும் நான் முஸ்லீம், என்ற வாழ்க்கையில இஸ்லாம் பிரதிபலிக்கும், என்ற வார்த்தையில இஸ்லாம் பிரதிபலிக்கும் என்ற இஸ்லாத்தோட நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கணும். அந்த வாழ்க்கையில இருக்கிற நேரத்துல தான் எங்களுக்கு வெற்றி இருக்குது. எதை எல்லா நபிகளால் இதில் நீங்க செய்யாதீங்க என்று எங்களை தடுத்திருக்கிறாங்களோ அல்லது யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர் எங்களை சார்ந்தவங்க இல்லை என்று நபிகளா சொல்லி இருக்கிறாங்களோ அதிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளணும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க பாவத்திலிருந்து தூரமாகி நபிகளா சொன்ன விதத்தில் எங்களை வாழ்க்கையை கழிப்பதற்கு முயற்சிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.